என்னாச்சு? கை நழுவி போயிடுச்சுல்ல? எனக்கு பதில் தெரியணும் பிரக்யா. நீ அண்ணன் பின்னாடியே சுத்திட்டு இருந்த. அண்ணன் உன் பேச்ச கேட்க விரும்பல, அதனாலதான் போயிட்டாரு. இந்த ஒரு சின்ன விஷயம் கூட உனக்கு புரியவே புரியாதா பிரக்யா? என் அண்ணன் பின்னாடியும் ஏன் பின்னாடியும் சுத்திக்கிட்டே இருக்க? Why don't you carry it? We don't want you. ஏதோ ஓ நல்ல நேரமோ இல்ல எங்க கெட்ட நேரமோ என்னன்னு தெரியல. நீ எங்க வீட்டுக்குள்ளயும் எங்களோட வாழ்க்கைக்குள்ளயும் ஒரு பெயிண்ட் மாதிரி ஒட்டிக்கிட்டே இருக்க. அத பார்க்கவும் முடியாம உதறிட்டு போகவும் முடியாம. என்ன உன் கண்ணுக்கு தெரியவே இல்லையா உன்னை எங்களுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லைங்கிறது? இப்ப அண்ணனும் உன் கையில இருந்து நழுவிட்டு போயிட்டாரே. நீ வேணும்னு யாருமே நினைக்கல. None of us want you in our life. இந்த ஒரு விஷயம் உனக்கு புரியவே மாட்டேங்குது. பின்னாடியே சுத்துற. எப்பவுமே இப்ப கூட அழுதுட்டு இருந்த கால்ல விழாத குறையா. You are begging பிச்சைக்காரி மாதிரி. Will you stop it? Why should I stop it? நான் ஒண்ணு தப்பா சொல்லலையே பிரக்யா. நான் என்ன பார்த்தேனோ அதத்தான் சொல்லிட்டு இருக்கேன். உன்னோட நிலைமை என்னங்கறத உனக்கு புரிய வச்சிட்டு இருக்கேன். இத நான் முன்னாடியே உன்கிட்ட சொல்லி இருந்திருக்கலாம். எனக்கு என்னமோ நீ கண்ணாடியே பார்க்க விரும்பலன்னு நினைக்கிறேன். என் அண்ணன் தான் சொல்லிட்டார்ல, he doesn't want in his life. அப்புறம் எதுக்கு அவர் பின்னாடியே திரும்ப திரும்ப அலைஞ்சிட்டு இருக்க? என்ன வாங்கிட்டு போறதுக்கு நீங்க வந்திருக்க? ஆலியா என்கிட்ட இப்ப உன்னோட வீண் பேச்ச கேட்க டைம் இல்ல. எனக்கு வேற வேலை இருக்கு. அப்படி என்கிட்ட ஏதாவது முக்கியமா சொல்லணும்னா அப்புறமா வந்து பேசு. உன்கிட்ட அப்படி என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. அத நினைச்சுதானே உனக்கு ரொம்ப தலகணம் இருக்கு. ஆட்டிடியூட காமிச்சியே. அண்ணன் உன்னதான் வேணும்னாரு, உன்னதான் விரும்பினாரு. இப்ப அண்ணனே உன்னை கை கழுவிட்டும் போயிட்டாரு. இப்ப என்ன பண்ண போற? எல்லா ஆட்டிடியூடும் தேவையில்லாத சீன் ஆயிடுச்சு இல்ல பிரக்யா? சம்திங் ஐ விஷ் யூ நோ. அதாவது அண்ணன் உன்னோட வெத்த சீனை முன்னாடியே உடைச்சு எரிஞ்சிருந்திருக்கணும். அப்படி மட்டும் ஏதாவது நடந்துருச்சுன்னு வச்சுக்கோ, ஐ ஸ்வேர் உன் நிலைமை என்னங்கறத நான் உனக்கு தெளிவா புரிய வச்சிருந்திருப்பேன். நான் உன்கிட்ட என்ன சொல்லியிருந்திருப்பேன் தெரியுமா? நீ ஒரு மிடில் கிளாஸ்ல பிறந்தவ, எப்பவுமே மிடில் கிளாஸ்ல தான் இருந்திருப்ப. மிஸ்ஸஸ் ஸ்வீட்டா, டெல் மீ ஒன் திங். உன்னோட காதலுக்காக நீ எவ்வளவுக்கு எவ்வளவு கெஞ்சிரியோ, திஷாவும் பூரப் கிட்ட இந்த மாதிரி தான் கெஞ்சிட்டு இருக்காளா? ஆஃப்டர் ஆல் பணம், கம்ஃபர்ட், லக்ஸுரி, இது எல்லாத்துக்காகவும் தான் நீங்க ரெண்டு பேரும். கெஞ்சறதுனால காதல் கிடைச்சிரோம்னா இந்நேரம் உன் காதல பூரா ஏத்திருப்பா. வாய மூடன்னு சொன்ன. பேசுறதுக்கு தைரியம் இருக்கும் போது கேட்கறதுக்கும் தைரியம் இருக்கணும். ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோ. அன்னைக்கும் உன்னோட பேச்சுக்கு நான் மரியாதை கொடுத்ததில்ல, இன்னைக்கும் கொடுக்க போறதில்ல. அபி எனக்கு பதில் சொல்றாரோ இல்லையோ, நீ இந்த மாதிரியே என்கிட்ட பேசிட்டு இருந்தேன்னு வை, உனக்கு கொடுக்க போற பதில்ல ஏன் முன்னாடி மட்டும் இல்ல வேற யார் முன்னாடி உன் முகத்தை காட்ட முடியாது. நீ பேசுற விதம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. உன்கிட்ட நான் பேச விரும்பல. உன்னால நல்ல விஷயம் பேச முடியலன்னா நல்ல விஷயத்த கேட்க முடியும்னு எதிர்பார்க்காத. முதல்ல குறைஞ்சபட்சம் உனக்கு உறவுன்னு ஒண்ணு இருந்தது, அதை காப்பாத்திக்க தெரியாம அதுவும் உன் கைய விட்டு போயிடுச்சு. உனக்கு என்ன பார்த்து பயம் இருக்கணும். இத்தனை நாளா எனக்கு இருக்க கோவத்தை உன் மேல ஒரேடியா காட்டிடுவனும் பயப்படணும். எல்லாம் உன்னோட தப்பு தான் ரிஷி. உன்னாலதான் நம்ம ஒன்னா இருக்க முடியல. இது உன் தப்புக்கான தண்டனையா இல்ல நம்ம தலையெழுத்தா? நம்மளால ஒன்னாதான் வாழ முடியல, ஆனா சாகிறது நிச்சயமா ஒன்னாதான். நம்ம இல்லனாலும் நம்ம ஆத்மா நிச்சயமா ஒண்ணு சேரும்.
ரிஷியண்ணா, 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 சரிதம்மாக்கு காய்ச்சலா இருக்கு, மருந்து கொடுத்தா சாப்பிட மாட்டேங்கிறாங்க. நான் எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. நீங்க கொஞ்சம் என் கூட வரீங்களா? அவங்களுக்கு என்னால புரிய வைக்க முடியல. இப்படியே விட்டா காய்ச்சல் அதிகமாயிடும், அவங்க மூளையை கூட பாதிச்சிரும்ல. ரொம்ப பயப்படாதீங்க, வாங்க போய் பாப்போம். போலாம். இந்த வீட்ல இருக்கிற பொம்பளைங்க ஏன் என் காதலுக்கு எதிரியா இருக்காங்க? முதல்ல அந்த பிரக்யா, அப்புறம் இந்த ஆண்டி, அப்புறம் சஹானா, அதுக்கப்புறம் மது. யாருமே எங்களை ஒன்னா வாழ விட மாட்டேங்கிறாங்க. ஏன் ஒன்னா சாகவும் விட மாட்டேங்கிறாங்க? நான் இப்போ ஒரு முடிவு பண்ணிட்டேன். எதுக்கு தேவையில்லாம என்னோட காதலை கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போய் தேவையில்லாம அசிங்கப்படுத்தணும்? காதலனோட சேர்ந்து செத்தா அவனை நான் ஈஸியா அடைஞ்சிடலாம்ல. ரிஷி தானா சாக ஒத்துக்கவே மாட்டான். நான் தான் அவனை கொன்னு அவனுக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்கணும். பரவாயில்ல ஸ்வீட் ஹார்ட், திரும்பவும் தூங்குறதுக்கு நீ இங்க தானே வரணும். திரும்ப நீ தூங்க வரும்போது நான் உன்னை நிரந்தரமா தூங்க வச்சிடுறேன். கூடவே நானும் உன்னோட அரவணைப்புல தூங்கிடுறேன். ஒருவேளை நான் லைட் ஆஃப் பண்ணிட்டேன்னா எனக்கு ரொம்ப ஈஸி ஆயிடும். ஆனா ரிஷிக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். அவனால எதுவும் செய்யவும் முடியாது, டிஃபெண்டும் பண்ண முடியாது. இந்த லைட் ஆஃப் பண்ணது யாரு? நான் ஆன் பண்ணிட்டு தானே போனேன். யாரு? ரிஷியண்ணா, காப்பாத்துங்க. ரிஷியண்ணா, என்னாச்சு? எலி ஏதாவது பாத்துட்டியா? எலி எதையோ பார்த்து பயப்படுற போல இருக்கு. ரிஷியண்ணா. மதுக்கா, நான் வரேன். யாராவது ஓடிவாங்க. பாட்டி நீங்க இங்கே இருங்க, நான் வந்துடுறேன். ரிஷியண்ணா. மதுக்கா. என்னாச்சு? ரிஷியண்ணா, ஒரு பையன் ஜன்னல் வழியா ஓடிட்டு இருக்கான். என்ன கொலை பண்ண வந்தான்.
மதுக்கா வாங்க வாங்கக்கா ரிஷி, அந்த பையனை நம்ம முதல்ல பிடிச்சிடலாம் நீங்க பிடிங்க. வாங்க வாங்க அவன் அவனை நான் ஓடிடுவான், பிடிச்சிட்டேன் நீங்க நீங்க போய் வாங்கக்கா பிடிங்கண்ணா. வாங்க அண்ணா, நான் வாங்க சொல்றதை கேளுங்கண்ணா. இன்னும் கொஞ்ச நாள் வாழ்ந்துக்கோ ரிஷி. நான் திரும்பவும் வருவேன். இப்ப முடிக்காத கதையையும் என்னோட காதல் கதையவும் முடிக்க வருவேன். எனக்கு ஏதோ திருடனா தான் இருப்பான் போல இருக்கு. உன்னை பார்த்து எங்க மாட்டிக்குவோம்னு நினைச்சு ஓடி போயிட்டான் போல இருக்கு. ஆமா, திருடனா. நான் எங்க அவனை பிடிச்சிட்டு விடணும்னு என்ன அடிச்சிட்டு ஓடிட்டான். பொறுமையா தான் போடுறேன் மெதுவா பாட்டி, கட்டுங்கண்ணா. வெட்டு ஆழமா விழுந்திருக்கு. இப்போதைக்கு டெம்பரரியா ஒரு பேண்டேட் போட்டிருக்கேன். டாக்டர் கிட்ட தான் போகணும். எக்ஸ்கியூஸ் மீ. நீங்க எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ். நீ எடுத்துக்கோ. இல்ல பரவாயில்ல, நீங்க குடிங்க. இல்ல பரவாயில்ல, நீ குடி. பக்கத்துல எப்படி வெயிட்டர் இருப்பானா இல்ல, எடுத்துக்க. பார்ட்டில எப்படியும் வெயிட்டர்ஸ் இருப்பாங்க தான். கிடைச்சிடும். இட்ஸ் ஓகே. திஷா, நான் வந்து அதை வேணும்னு பண்ணல. அதாவது அந்த டான்ஸை நான் வேணும்னு பண்ணல. எப்பவும் நான் தெரிஞ்ச உன்னை அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண விட மாட்டேன். தெரியும். இந்த அளவுக்கு நீ ஏன் என்ன ஹேட் பண்ற? இதென்ன இப்படி கேக்குறீங்க? நேரடியாவே கேக்குறேன். இங்க பாரு திஷா, ஆலியா தான் அதெல்லாமே உன்கிட்ட சொன்னா. அதுக்காக நீ என்ன தப்பா நினைச்சுக்கிட்டீங்கன்னா அது தப்பாயிடும். இங்க பாருங்க, நான் சொல்ல வந்தது என்னன்னா, உங்களால நான் அப்செட் ஆயிருக்கிறதுக்கு காரணம் உங்க ஒய்ஃப் எப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். என்னை சந்திக்க வந்து அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருந்தும் நீங்க சந்திக்கும் போதெல்லாம் அவங்க திரும்ப திரும்ப பாருங்க, எனக்கு சுத்தமா விருப்பம் இல்ல நீங்க என்ன சந்திக்கிறது. திஷா, நீ இந்த விஷயத்தை வேற எங்கேயும் எடுத்துட்டு போற? நான் வேற எங்கேயும் இல்ல, அத முடிக்க தான் விரும்புறேன். இங்க பாருங்க, லைஃபை இன்னும் காம்ப்ளிகேட் பண்ண நான் விரும்பல. அது என்னோடதோ இல்ல உங்களோடதோ. நான் பிரக்யா அக்கா கிட்ட போகணும். இல்ல என்னோட வாழ்க்கைக்குள்ள நுழையணும்னு நினைச்சேன்னா என்னால உன்னை நிச்சயமா நிறுத்த முடியும். என்ன வேணா புரிஞ்சுக்கோ, ஆனா என்ன மட்டும் ப்ளேம் பண்ணாத. நீ என்ன சொல்ற, நீ என்ன கேக்குற, நீ என்ன புரிஞ்சுக்கிறன்னு எதுவுமே எனக்கு புரியல. நான் உனக்கு வேணும்னு எந்த இடைஞ்சலும் கொடுக்கல, புரிஞ்சுதா? அப்படியா? இடைஞ்சல் கொடுக்க நினைக்கல. ஆனா எப்ப பார்த்தாலும் என் புருஷக்கிட்டே வந்துட்டு இருக்கே, அதுக்கு முயற்சியும் செய்றியே. You know what coming you think about it? உனக்கு உண்மையிலேயே ஒரு புருஷனும் பணமும் ஒன்னா வேணும்னா யாராவது ஒரு பணக்கார பிசினஸ் மேன ஏன் கல்யாணம் பண்ணிக்க கூடாது? அதுக்கு உனக்கு ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட கேளு. I will help you find one, but don't you dare look at my husband. Stay away from Purab. நீ என்ன வேணா பண்ணிக்கோ, என்ன வேணா புரிஞ்சுக்கோ, ஆனா என்ன மட்டும் ப்ளேம் பண்ணாத. எனக்கு என்னன்னு சொன்ன? I need a man in my life. நீ சொல்றது உண்மையா இருந்தா நான் இவ்ளோ வருஷம் காத்துட்டு இருந்திருக்க மாட்டேன். சரி விடு, இன்னைக்கு நான் உன்னை மன்னிச்சு விடுறேன். மறுபடியும் இந்த மாதிரி பேசினா என்ன நீ என்ன பண்ணுவ? பூரப் கிட்ட சொல்லுவியா ஆலியா இப்படி பேசினா அப்படி பேசினான்னு? தோள் மேல சாஞ்சு அழுவியா? I am sure ஒரு ஹக்காவது உனக்கு கிடைச்சிடும். நான் உண்மையதான் சொல்றேன். இந்த மாதிரி சீப்பான ஒரு விஷயத்த செஞ்சுதான் ஏன் புருஷனை ஓம் பக்கமா நீ இழுக்க பாக்குற. ரைட் ரைட். அந்த மாதிரி சீப்பான விஷயங்களை பூரப நான் திரும்பவும் அடையறதுக்காக தான் பண்றேன். உன்கிட்ட இருந்து அவரை பறிச்சுக்கிறதுக்காக தான் பண்றேன். நீ தானே இப்ப சொல்லிட்டு இருந்த ஐ நீட் a man in my life. அப்படின்னா பூரப விட சிறந்த ஒருத்தர் கிடைக்க மாட்டாரு, அவரையே கட்டிக்கலாம்ல. I will snatch him away from you. கேட்கணும்னு நினைச்சதை கேட்டாச்சா? தனக்கே தன்னுடைய உறவு மேல நம்பிக்கை இல்லாத போது அடுத்தவங்களை ப்ளேம் பண்ண கூடாது. நீ உன் புருஷனை கைக்குள்ள போட்டுக்காததுக்கு என்ன காரணம் காட்டாத. கைக்குள்ள போட்டுக்கிறத பத்தி நீ பேசுறியா? கைக்குள்ள போட்டுக்கிறத விட நீ விரும்பின ஒருத்தரை உன்னால தக்க வச்சுக்க கூட முடியலையே. விஷா, நான் சொல்றது கேளு, போகாத விஷா.
இது நானே தான். அதாவது நீ ஆலியா நான் தான். ஆஃப்டர் ஆல் இப்ப ஆலியாவுக்கு ஆலியாவால மட்டும்தான் புரிய வைக்க முடியும். அதாவது அவளோட கையில இருக்கிற பூர மணல் மாதிரி நழுவிக்கிட்டு இருக்கான். அதுக்கு நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும். இப்ப எந்த ஏக்கம் பூரவோட கண்ணுல தெரிய ஆரம்பிக்குதோ அது ஏன் கண்ணுலயும் தென்படும். அவர் திஷாவுக்காக ஏங்குறாரு, நான் பூரப்புக்காக ஏங்குவேன். அவர் என் பக்கத்துல தான் இருக்காரு, ஆனா என் கூட இல்ல. நான் என்ன பண்ணுவேன்? அது பூரப அடையறதுக்காக நீ என்னெல்லாம் பண்ண? உன் பக்கத்துல தான் இருக்காரு, ஆனா உன் கூட இல்ல, ரைட்? அப்ப நீ அவரை உன் பக்கத்திலேயே வச்சுக்கணும். உன்னை விட்டு தள்ளி போக விட்டுட கூடாது. அவன் கூடவே இருக்கிறதுக்காக நீ ஏன் என்ன வேணாலும் பண்ணக்கூடாது? பூரப்ப அடையறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். இங்க இருந்து கிளம்புற விஷயத்த சரிதாமா கிட்ட போன் பண்ணியாவது சொல்லிடணும். ஏன் தான் இப்படி ட்ரிங்க் பண்ணி டிரைவ் பண்றாங்களோ தெரியல. எப்படி இடிச்சு போறாங்க பாரு. கார் தானே. போன கொடு. யார் அது? வா போய் பாப்போம். சீக்கிரம் வா. அம்மா திஷா. சித்தி திஷா. திஷா. ஏய் நிறுத்து. வண்டி நிறுத்து. ஏய் நிறுத்து. திஷா ப்ளீஸ் எழுந்துரு. திஷா திஷா ப்ளீஸ் திஷா எழுந்துரு. போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிடலாம். என்னாச்சு? ஆக்சிடென்ட். ஒரு கார் அவள மோதிட்டு போயிடுச்சு. இவளுக்கு ரொம்ப தலங்க இங்க என்ன கூட்டம்? ப்ளீஸ் ஆக்சிடென்ட் ஆயிடு. டாக்டர் கூப்பிடுங்க. ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க. ஹாஸ்பிடல் போலாம். அம்மா சித்தி. அம்மா இங்க என்னாச்சு? நீங்க வீட்டுக்கு போங்க. கிளம்பி வீட்டுக்கு போங்க ப்ளீஸ். இல்லம்மா எப்படி விட்டுட்டு போக முடியும்? சித்தியோட நிலைமை ஒண்ணும் இல்ல. அவளுக்கு அடிபட்டுக்கு. நான் ஹாஸ்பிடல் போறேன். ரஜி சஹனாவை கூட்டிட்டு வீட்டுக்கு போ. ஆண்டி 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 என்னாச்சு? நீங்க ஏன் இப்படி உட்கார்ந்திருக்கீங்க? பிரியா, தப்பு பண்ணிட்டேன். நான் தப்பு பண்ணிட்டேன். அதனால என்ன? தப்புதான் நடந்துருச்சு. டாடி எப்பவுமே சொல்லுவாரு, தப்பு நடக்கிறது சகஜம்தான். நீங்க கவலைப்படாதீங்க. இட்ஸ் ஓகே. ஐ திங்க் என்ன போலீஸ் கூட்டிட்டு போயிடும். போலீஸ் எதுக்காக உங்களை கூட்டிட்டு போகும்? கண்டிப்பா என்ன போலீஸ் பிடிச்சிரும். இல்ல அதெல்லாம் நடக்காது. நீங்க முதல்ல எந்திரிங்க. என் கூட வாங்க. பாத்து வாங்க ப்ளீஸ். என் கூட வாங்க. என்ன பிடிச்சுக்கோங்க. யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க. இன்ஸ்பெக்டர், இது ஆக்சிடென்ட் இல்ல. அவங்க இடிச்சிட்டு ஓடி போயிருக்காங்க. கீழே விழுந்தவங்க என்னோட சித்தி சார். அதோட என் சித்தி இடிச்ச காரோட நம்பர் என்கிட்ட இருக்கு. அதாவது நான் போட்டோ எடுத்திருக்கேன் சார். பாருங்க சார். சார் ப்ளீஸ் இந்த ஆளை சீக்கிரமா அரெஸ்ட் பண்ணுங்க சார். இன்னொன்னு இருக்கு பாருங்க சார். ப்ளீஸ் அவங்களை ட்ரேஸ் பண்ணி யாருன்னு கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்ணுங்க சார். அவங்க நம்பர் நோட் பண்ணிக்கங்க. இப்போ இந்த காரோட நம்பரை வச்சு இந்த கார் ஓனரை நாங்க பிடிச்சிருவோம். இந்த காரை யார் ஓட்டுனாங்களோ அவங்களை நாங்க கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணுவோம். நீங்க கவலைப்படாதீங்க. சீக்கிரம் கிளம்புங்க. அது எப்படி அவன் தப்பிச்சு ஓடுவான்? கண்டிப்பா அவனை பிடிச்சிருவாங்க.
பிராச்சி எப்படி எல்லாம் ஆளுங்க இருக்காங்க பாரு. இவங்க எல்லாம் கார்ல உட்கார்ந்து போனா ரோட்ல போறவங்கள மிருகங்கன்னு நினைச்சுக்கிறாங்க. அவங்களை இடிச்சிட்டு பயந்தாங்குழி மாதிரி ஓடிட்டாங்க. சரி, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். அங்க சித்தி என்ன நிலைமையில இருக்காங்கன்னு தெரியல. அங்க போனதா அவங்க எப்படி இருக்காங்கன்னு தெரியும். பிராச்சி, சித்தி வேண்டான்னு சொல்லிருக்காங்களே, அங்க போனோம்னா உன்னை அப்புறம் ஏதாவது சொல்ல போறாங்க. அப்புறம் எதுக்காக சித்தியை நம்ம இன்னும் டென்ஷன் பண்ண சொல்லு. இங்க பாரு, நல்லதை மட்டும் நினைப்போம், நல்லதே நடக்கும். சித்தி குணமாயிடுவாங்க, நீ டென்ஷன் ஆகாத. அவங்க நல்லபடியா ஆயிடுவாங்க. டாக்டர், டாக்டர் அவங்களுக்கு ஸ்டிச்சஸ் போடணும். நிறைய பிளட் லாஸ் ஆயிடுச்சு. அட்மிட்லாம் பண்ண வேண்டாம்ல? 2-3 நாளைக்கு இங்க தான் இருக்கணும். தலையில இன்ஜூரி ஆயிருக்கு. பட் டோன்ட் வரி, அவங்க குணமாயிடுவாங்க. டாக்டர் டாக்டர் ப்ளீஸ் திஷாக்கு நல்லபடியா ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க. அது என்னன்னா, திஷாக்கு நீங்க ஸ்டிச்சஸ் போடும்போது அவளுக்கு வலிக்க கூடாது. உங்களுக்கு என்ன வேணாலும் சரி, ப்ளீஸ் தயவு செஞ்சு என்கிட்ட கேளுங்க. யூ டூ த பெஸ்ட். நீங்க அவங்களோட ஹஸ்பண்டா? ஆமா, நான் திஷாவுடைய ஹஸ்பண்ட் தான். நீங்க பேசும்போதே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இவ்வளவு பாசம், இவ்வளவு கன்சர்ன் தனக்கு சொந்தமானவங்க தான் சொல்லுவாங்க. ஜஸ்ட் ரிலாக்ஸ், அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது. நானே அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன். டோன்ட் வரி. தேங்க்யூ டாக்டர். டாக்டர், நீங்க தான் அவருடைய ஹஸ்பண்டான்னு கேட்டப்போ அக்கா நானும் திஷாவும் டாக்டர் கேட்டதுக்கு நான் அப்படிதான் சொல்ல வேண்டியதா போச்சு. நீ தப்பா எதுவும் சொல்லல. உன் மனசு என்ன சொல்லுச்சோ அததான் நீயும் சொல்லிருக்க. நாம யார்கிட்ட பேசுறோம், எங்க நிக்கிறோம், எது ரியல் எது ரியல் இல்லன்னு மைண்டுக்கு தெரியும். ஆனா இதயத்துக்கு தெரியாது. நம்ம மனசுக்கு அது என்ன நினைக்குதோ அதை சொல்ல தெரியும். அத கண்ணாலேயோ இல்ல வார்த்தையாலேயோ வெளிப்படுத்தும். இட்ஸ் ஓகே. அக்கா, புரப், வா வந்து உட்காரு. வா. புரப், இங்க பாரு, உன் மனச நீதான் தேத்திக்கணும். இந்த மாதிரி வேதனைப்படக்கூடாது. எல்லாம் சரியாயிடும். நீ கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு புரப். எவ்வளவு நாளுக்கா வெயிட் பண்றது? 20 வருஷம் ஆயிடுச்சு. இவ்வளவு நாள் வெயிட் பண்ணது போது. இனிமேல் என்னால் வெயிட் பண்ண முடியாது. எதுவும் சரியாகும்னு எனக்கு தோணவே இல்லை. எனக்கு கொஞ்சம் கூட நிம்மதி இல்லாம போயிடுச்சு. எல்லாமே என் கண்ணுக்கு முன்னாடியே இருக்கு. ஆனா எனக்கு எப்படி தோணுதுன்னா, எல்லாமே கையை விட்டு நழுவி போற மாதிரி இருக்கு. லைஃப் இருக்கு, ஆனா எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கு. தனிமையை தவிர எனக்கு வேற எதுவுமே தோணலக்கா. புரப், நீ இன்னும் கொஞ்சம் தாங்கிக்கோயே. துக்கத்தை தாங்கிக்கிற சக்தி உள்ளவங்களுக்கு தான் ஆண்டவன் நிறைய துன்பங்களை கொடுப்பான். இதுக்கு மேலே என்னால எது தாங்கிக்க முடியாதுக்கா. சோர்ந்து போயிட்டேன். நான் தோத்து போயிட்டேன். அப்படியெல்லாம் சொல்லாத புரப், எல்லாம் சரியாயிடும். நீங்க இதை நம்புறீங்களா? நான் ஆலியா மெஹ்ரா கண்ணா. நீங்க எங்க கூட போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வரணும். எதுக்கு உங்க கூட போலீஸ் ஸ்டேஷன் வரணும்? எங்க அத்தை எதுக்காக உங்க கூட வரணும்னு சொல்லுங்க. அவங்க எந்த தப்புமே பண்ணல. நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல ரியா. ஸ்டேஷனுக்கு நீங்க எதுவுமே பண்ண. ஷட் அப். உங்க கூட எங்கேயும் வர மாட்டாங்க. ரியா, அவங்க தான் பேசிட்டு இருக்காங்க. நீ ஏன் நடுவுல பேசுற? ஓகே ஓகே, கொஞ்சம் அமைதியா இரு. சொல்லுங்க, என்னாச்சு? நீங்க திஷாங்கிற ஒரு பொண்ண உங்க கார்ல ஹை ஸ்பீட்ல வந்து மோதி இருக்கீங்க. அப்புறம் அங்க இருந்து நீங்க தப்பிச்சு வந்திருக்கீங்க. இது ஹிட் அண்ட் ரன் கேஸ். சோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு நீங்க வந்துதான் ஆகணும். நீங்க என்ன சொல்றீங்க? திஷா சிங்கா? ஆமா. தாசி, நீங்க அமைதியா இருங்க ப்ளீஸ். திஷா சிங்கா உங்களுக்கு தெரியுமா? அப்படின்னா அவங்கள ஆலியா கண்ணாக்கும் தெரியும்ல? தெரியும். ஆனா அவ எதுக்காக ஆக்சிடென்ட் பண்ணணும்? தெரிஞ்சதால தானே இந்த ஆக்சிடென்ட்டே நடந்திருக்கு. What do you mean by that? அத நான் உங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல புரிய வைக்கிறேன். அவங்கள அரெஸ்ட் பண்ணுங்க.
என் அத்தையை எதுவுமே பண்ணிடாதீங்க ப்ளீஸ். எங்க அத்தையை விட்டுருங்க. மேல கை வைக்காதீங்க. டோன்ட் டச் மீ. இங்க பாருங்க, நீங்க கோஆபரேட் பண்ணலனா அப்புறம் உங்களுக்கு எதிராக நாங்க ஹார்டா ஆக்ஷன் எடுக்க வேண்டி இருக்கும். நாங்க இங்க உங்களை ரெக்வெஸ்ட் பண்றதுக்காகலாம் வரல, உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். விளங்க மாட்டேங்க. அத்தை யாருமே தொடக்கூடாது. என்ன பண்றீங்க நீங்க? வேணாம், விட்டுருங்க. ரியா, அவங்கள விடுங்க. ரியா, நான் சொல்றத கேளு ரியா. ரியா, எங்க அத்தை யாரும் என்ன பண்ணிட்டு இருக்க? எங்க அத்தை கிட்ட யாரும் வராதீங்க. சொல்லி இவங்களுக்கு புரிய வைங்க. எங்க வேலையில இவங்க தலையிட்டாங்க அப்படின்னா அப்புறம் நாங்க இவங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டி இருக்கும். இங்க பாருங்க இன்ஸ்பெக்டர், ஐ எம் ரியலி சாரி. பாவம், அவ சின்ன பொண்ணு. அவளோட அத்தையை அரெஸ்ட் பண்றத அவளால பார்க்க முடியல. அதான் இது அவளோட குழந்தைத்தனம். ஐ எம் ரியலி சாரி. அவங்க ஒன்னும் குழந்தை இல்லைங்க. எது சரி எது தப்புன்னு அவங்களுக்கு தெரியணும்ல. இவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியாதா? இவங்க மருமகளை பத்தி உங்களுக்கு அக்கறை இல்ல? டெய்லி ரோட்ல எவ்வளவோ ஆக்சிடென்ட் ஆகுது. அது எல்லாத்துக்குமே டிரைவர் தான் காரணம்னு எப்படி சார் சொல்ல முடியும்? ஒருவேளை அது இவங்க தப்பு இல்லைன்னா அவங்க அங்க நின்னு இருப்பாங்க. இவங்க திஷாவை அவங்க காரால அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க காரை கொஞ்சம் தூரம் போய் நிப்பாட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து ஓடிட்டாங்க. அப்படி பாக்காதீங்க ஆலியா கண்ணா. உங்களுக்கு எதிரான ஐ விட்னஸ் ஒன்னு எங்க கிட்ட இருக்கு. நீங்க அங்கிருந்து போகும்போது அந்த ஐ விட்னஸ் உங்களோட வண்டி நம்பரை நோட் பண்ணிட்டாங்க. அப்புறம் அந்த நம்பரை வச்சு நாங்க இன்ஃபர்மேஷன் எடுத்தோம். அப்போதான் அது உங்க காரும் தெரிஞ்சது. அப்புறம் அந்த ஐ விட்னஸோட பேரு மிஸ் பிராச்சி. பிராச்சி? பிராச்சியா? இவதான் அந்த பொண்ணா? ஆமா. இவ போய் சொல்லுவா. இவதான் உலகத்திலே பெரிய பொய்க்காரி. இது எங்களால ஏத்துக்கவே முடியாது. அவ பேச்ச நம்பாதீங்க இங்க பாருங்க, ப்ளீஸ். அமைதியா இருங்க. அவங்கள கூட்டிட்டு வாங்க. அமைதியா இரு, நான் பாத்துக்கிறேன். இப்படி எல்லாம் செய்ய வேண்டிய அவசியமே இல்ல. நான் போய் லாயரை பாக்குறேன். அவர்கிட்ட சொல்லி ஆலியாவை வெளியே எடுக்கிறதுக்கான வேலையை நாம பார்க்கலாம். ட்ரஸ்ட் மீ, நான் செய்யறேன். நோ விக்ரம் அங்கிள், பெயில் எல்லாம் எடுக்க வேண்டாம். பெயில் எடுத்தா அதுக்கு என்ன அர்த்தம்? தான் செஞ்ச தப்பு ஒத்துக்கிட்ட மாதிரி தானே அர்த்தம். ஆனா இங்க எந்த கிரைமுமே நடக்கலையே. இது எல்லாமே அந்த பிராச்சி செஞ்சதுதான். ப்ளீஸ் யூ ட்ரஸ்ட் மீ. என் அத்தை அந்த மாதிரிலாம் செஞ்சிருக்க மாட்டாங்க. அவங்க கனவுல கூட அவங்க யோசிச்சிருக்க மாட்டாங்க. ஐ நோ இதெல்லாம் பிளான் பண்ணி இந்த பிராச்சி தான் பண்ணிருக்கா. எனக்கு நல்லா தெரியும். நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்த நினைக்கிறா. நோ, அவ செஞ்சதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு. You know what I'm going to do? அவளுக்கு நான் தண்டனை கொடுப்பேன். அவ அத்தை கிட்ட கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணும். அவளை என் அத்தை கிட்ட மன்னிப்பு கேட்க வைப்பேன். இது அவ லைஃப்ல கூட எதிர்பார்த்திருக்க மாட்டா. நான் என்ன பண்ணுவேன்? நான் அவளை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போவேன். அங்க போய் அத்தை கிட்ட மன்னிப்பு கேட்க வைப்பேன். அவ வேணும்னு தான் இந்த மாதிரி பழிய போட்டா நான் சொல்ல வைப்பேன். அவளை நான் கிழிச்சு எரிய போறேன். அவளுக்கு நான் யாருன்னு காட்ட போறேன். உங்களுக்கு தெரியாது, நான் அவ மேல கொலை வெறியில இருக்கேன். நான் அவளை விட மாட்டேன். நோ, நான் அவளை விட மாட்டேன். நோ பேபி, நோ ப்ளீஸ் just calm down. செஞ்சிருக்க மாட்டாங்க. எனக்கு நல்லா அவங்க அப்படிலாம் செஞ்சிருக்க மாட்டாங்க. எனக்கு தெரியும் அத்தைய பத்தி. என்னாச்சு? உங்க கையில ஏதாவது ஆயிடுச்சா? என்னாச்சு? எதுவும் கேட்காத பிராச்சி. இன்னைக்கு இங்க பெரிய பிரச்சனை வந்துருச்சு. உனக்கு தெரியுமா? ஒண்ணு, சரிதா அம்மாவுக்கு ஜுரம். அப்புறம் இந்த மாத்திரை சாப்பிட சொன்னாலும் சாப்பிட மாட்டாங்க. அதனால ரிஷியானாவை கூப்பிடுறதுக்கு அவர் ரூமுக்கு போனேன். அப்புறம் அவர் தான் கட்டாயப்படுத்தி மாத்திரை கொடுத்தாரு. அவங்க அவர் கூடயே இருக்கிறேன்னு சொன்னாங்க. சரின்னு நான் சாப்பாடு எடுக்கிறதுக்காக கிச்சனுக்கு போனேன். நான் அப்ப சத்தம் போட்டேன். அப்புறம் ரிஷி அண்ணா ரூமுக்கு வந்தாரு. அவன் என்ன கத்தியால குத்திட்டு போயிட்டான். யார் அது? திருடனா? நீங்க அவனை பாத்தீங்களா? அதான் இல்லையே, இருட்டுல அவன் முகமே எனக்கு தெரியல. நாம உடனே போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். வாங்க சீக்கிரம் போலாம் வாங்க. அது நான் ஃபோன் பண்ணிட்டேன். அது சரி, பிராச்சி பிரக்யா எப்போ வருவா? அட உன்கிட்ட தான் நான் கேக்குறேன். எப்போ பிரக்யா வருவா சொல்லு. அம்மா வந்துகிட்டு இருக்காங்க. அதாவது வந்துருவாங்க. நானும் சஹானா இருக்கோம்ல, ஏதாவது வேணும்னா எங்களுக்கு சொல்லுங்க, சரியா? அட இங்க பாரு, எனக்கு ஜுரமா இருக்கு. இவளுக்கு என்னடனா அடிபட்டுடுச்சு. இந்த மாதிரி சமயத்துல அவ இங்க இருக்கணும் இல்லையா? நான் இப்பவே வரேன். பாட்டி, நீங்க வாங்க உள்ள போய் ரெஸ்ட் எடுங்க. நான் சொல்றத கேளுங்க. வா, பாத்து வாங்க. நீ இப்பவே என் கூட போலீஸ் ஸ்டேஷன் வா. யாரையும் மன்னிப்பு கேளு. அவங்கள ரிலீஸ் பண்ணு. ரியா, நீ என்ன பண்ற? ஸ்டாப் இட் ரியா. No, I'm not going to stop it.
நீ இப்ப என் கூட போலீஸ் ஸ்டேஷன் வர, நீ தெரியாம ரிப்போர்ட் எழுதிட்டேன்னு சொல்லணும். நீ ஏன் இப்படி பண்ற? நான் சொல்றது ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? நீ இந்த உலகத்தை பார்க்கவே மாட்டியா? உன் காலேஜ் அட்மாஸ்பியரை தாண்டி, உன் வீட்டை தாண்டி, உன்னை தவிர நீ மத்தவங்கள பத்தி யோசிச்சு பார்க்க மாட்டியா? ரியா, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ என்ன சொன்னாலும், நீ என்ன கத்துனாலும் எல்லாரும் நீ சொல்றத கேட்கணும்னு நினைக்கிறியா? எதுக்காக நீ சொல்றத கேட்கணும்? என்ன போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறல? சரி வா, நாங்க ஸ்டேஷனுக்கு வந்தாலும் உன்கிட்ட இப்ப என்ன சொன்னனோ அததான் அங்கேயும் சொல்லுவேன். ஏன் சித்திய உன் அத்தை கார்ல இடிச்சிட்டு அங்க இருந்து பயந்து போய் ஓடி போயிட்டாங்க. You shut up! Shut up! என் அத்தைக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சு அப்புறம் பாரு. அப்ப என் சித்திக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா? உன் அத்தைக்காக நீ இவ்வளவு யோசிக்கிறியே, ஏன் ஃபீலிங்ஸை ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? உனக்கு ஏன் புரியல? என் சித்தி அப்படி ஒரு நிலைமையில ஹாஸ்பிட்டல்ல பார்த்தா என்னோட நிலைமை எப்படி இருக்கும்? இங்க பாரு ரியா, மறுபடியும் சொல்றேன், அவங்க உன் அத்தைங்கிறதுனால அவங்களுக்கு அகைன்ஸ்டா நான் ஸ்டேஷன்ல ரிப்போர்ட் கொடுக்கல. என் சித்தி ஆக்சிடென்ட் பண்ணிட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடினவங்க மேலதான் நான் ரிப்போர்ட் கொடுத்திருக்கேன், அவ்வளவுதான். உங்க அத்தைக்கு எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும்னு நான் நினைக்கல. என் சித்திக்கு நியாயம் கிடைக்கணும்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான். அங்க நடந்தது ஒரு கிரைம், அதை என்னால தடுத்து நிறுத்த முடியல. அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன். எஃப்ஐஆர் நீ திரும்ப வாங்க சொன்னா, நீ இல்ல வேற யார் வந்து சொன்னாலும் நான் திரும்ப வாங்க மாட்டேன். அவ்வளவு என் மெஹரா சார் சொன்னாலும் வாங்க மாட்டேன். உனக்கு தெரியுமா, இந்த விஷயம் மெஹரா சார் தெரிஞ்சா நான் செஞ்சது கரெக்ட் தான், நான் எந்த தப்பு செய்யலன்னு அவரு கண்டிப்பா என்ன பத்தி புரிஞ்சுப்பாரு. பிராச்சி, அவங்க என்ன உனக்கு சொந்த சித்தியா? அதனால என்ன ரியா? நோ நோ, ஜஸ்ட் ஆன்சர் டு மை டேம் क्वेश्चन. அவங்க என்ன உனக்கு சொந்த சித்தியா? சொல்லு. இல்ல, என் அம்மா அவங்கள தங்கச்சியா நினைக்கிறாங்க, அதனால அவங்க என் சித்தி. என்னோட அத்தை எனக்கு சொந்த அத்தை. We are blood related and you should know one thing. No matter what, blood come first. அதனாலதான் தயவு செஞ்சு உன்கிட்ட கேக்குறேன், அந்த கேஸ வாபஸ் வாங்கிடு. எல்லாருமே பிளட் ரிலேட்டடா இருந்துட்டா இந்த உலகத்துல எந்த பிரச்சனையும் இருக்காதுரியா. இந்த உலகத்துல கொஞ்சமாவது எல்லாரும் நிம்மதியா இருக்காங்கன்னா அவங்க ரத்த சம்பந்தத்தை விட நட்பை மதிக்கிறாங்க. And thank God, நல்ல வேளை உனக்கும் எனக்கும் எந்த உறவுமே இல்ல. மனசளவுலயும் சரி, ரத்த உறவுலயும் இல்ல. நீங்க எல்லாம் உறவுகளை வச்சு ஆதாயம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க. அப்படி ஆதாயம் தேடுறவளா இருந்தா நான் இப்பவே வந்து எஃப்ஐஆர் திரும்ப வாங்கியிருப்பேன். அப்படின்னா நீ உன் கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்க மாட்டேன், என் கூட போலீஸ் ஸ்டேஷன் வர மாட்டேல்ல? முடியாது. ரொம்ப கஷ்டப்படுவ பிராச்சி, ரொம்ப கஷ்டப்படுவ. நீ தப்பு பண்றவங்க தான் வருத்தப்படுவாங்க, தப்பான ஆளுங்களால இல்ல. நீ என்ன பண்ணிருக்க ரியா? நீ என்ன பண்ணேன்னு கொஞ்சமாவது ரியலைஸ் பண்ணியா? என் வீட்டுக்குள்ள அத்துமீறி நுழைஞ்சு எல்லாரையும் சத்தம் போட்ட, மறுபடியும் செஞ்சு அரைஞ்சிருவேன். நான் ஒண்ணு உனக்கு தங்கச்சி இல்ல. நீ ஒரு அரை அரைஞ்சா நான் 2 அரை அரைவேன், அதுக்கு தயாரா இருந்துக்கோ. தண்டனை அனுபவிக்க போறது என் அத்தை கிடையாது, நீ தான் அனுபவிக்க போற, அதுக்கு தயாரா இருந்துக்கோ. Hey Ria, how are you? அப்புறம் நீ இந்தியா நம்பர்ல இருந்து ஏன் ஃபோன் பண்ற? ஏன்னா டாட், நான் இந்தியால தான் இருக்கேன். நான் இன்னைக்கு தான் திரும்பி வந்தேன். நீ எதுக்கு முன்னாடியே சொல்லல? நான் உன்கிட்ட டாட், அத்தைக்கு உங்க ஹெல்ப் வேணும். Hey Ria, what happened? ஆலியாக்கு என்னாச்சு? அத்தை ஆக்சிடென்ட் பண்ணதால அவங்கள போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. What? ஆமா டாட், அந்த திஷா இருக்காங்கல்ல, அவங்கள ஆக்சிடென்ட் பண்ணிட்டாங்க. அவங்க கூட நம்ம ஈவென்ட்க்கு வந்தாங்கல்ல டாட். ஆலியா திஷாவை ஆக்சிடென்ட் பண்ணிட்டாளா? அப்புறம் பிராச்சி அவங்களுக்கு அகைன்ஸ்டா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா. பிராச்சி கிட்ட பேசி எப்படியாவது கேஸ வாபஸ் வாங்க சொல்லி பேசின டாட். ஆனா அவ ஒத்துக்க மாட்டேங்கிறா. நம்ம அத்தைய வெளியே கொண்டு வர முடியும், அவங்கள வெளியில கொண்டு வர முடியும். ஆனா அவங்க மேல இருக்கிற அலிகேஷன் எப்படி போக்க முடியும்? அவங்க மேல இருக்கிற ரெபுடேஷன் போயிடுமே. ப்ளீஸ் டாட், இந்த பெயில் எல்லாம் வேண்டாம். நீங்க எப்படியாவது பிராச்சிக்கு போன் பண்ணி பேசுங்க டாட். அவகிட்ட எப்படியாவது கேஸ வாபஸ் வாங்க சொல்லுங்க டாட். பிராச்சி என்ன சொன்னா? பிராச்சி என்ன சொல்றனா, அது ஹிட் அண்ட் ட்ரங்கன் கேஸ். அந்த கேஸ் அவ வாபஸ் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டா. அதாவது அவ என்ன சொல்றானா, அத்தை ஆக்சிடென்ட் பண்ணல, வேணும்னு தான் அவங்கள இடிச்சிருக்காங்கன்னு சொல்றா. திட்டமிட்ட ஆக்சிடென்ட்னு சொல்றா. அதாவது கார்ல திஷாவை இடிச்சிட்டு அவங்க ஓடிட்டாங்கன்னு சொல்றா. இததான் அவ சொன்னா டாட். என் அத்தைய அவ பழி வாங்கணும்னு நினைக்கிறா டாட். ப்ளீஸ் டாட், அத்தைக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். அவ ஒண்ணும் தப்பு பண்ணல. ஆலியா வேணும்னு ஆக்சிடென்ட் பண்ணிருக்கணும், ஏன்னா அவ ஏற்கனவே அந்த மாதிரி பண்ணிருக்கா. இப்ப மறுபடியும் அதே தப்பு பண்ணிருக்கா. அவ கோபத்துல என்ன வேணாலும் செய்வா. ஹலோ ஹலோ டாட், டாட், ஹலோ பிரியா. ஒருவேளை பிராச்சி சொல்றது உண்மையா இருக்கலாம், அது உண்மையா கூட இருக்கலாம். டாட், you know what? I'm sorry and bye. ஹலோ
ஹலோ பிராச்சி எனக்கு முன்னாடி டாடிக்கு ஃபோன் பண்ணி அவரை பிரெயின் வாஷ் பண்ணிருக்கா. அத்தை எந்த தப்புமே செய்யல, எல்லாமே இந்த பிராச்சி தான் பண்ணிருக்கா. ஐ ஹேட் யூ பிராச்சி. அபி நீ வந்துட்டியா? திஷாவுக்கு ஆக்சிடென்ட் ஆன விஷயத்தை ஏன் என்கிட்ட சொல்லல? அதுல நான் உன்னை தொந்தரவு பண்ண கூடாதுன்னு நினைச்சேன், அவ்வளவுதான். அதான் அப்புறமா சொல்லலாம்னு. உனக்கு என்ன பைத்தியமா? இதுல தொந்தரவு பண்றதுக்கு என்ன இருக்கு? ஏதாவது அவசியம் என்ன சொல்லு, நான் இப்பவே வரேன். இல்ல இங்க எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். தேவைப்பட்டா ஐ வில் கால் யூ. ஓகே? இங்க பாரு, ஹெஸ்டேட் பண்ணாத. எது தேவைனாலும் என்கிட்ட சொல்லு. திஷாக்கு ஆக்சிடென்ட் ஆன விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? ரியா தான் எனக்கு கால் பண்ணி சொன்னா. ஹலோ ஹலோ அபி, உன்னுடைய வாய்ஸ் பிரேக் ஆகுது. ஹலோ ஹலோ அபி. ஷிட், போன்ல பேட்டரி வேற டெட் ஆயிடுச்சு. வேர் இஸ் மை சார்ஜர்? நாட் ரீச்சபிள்னு வருது. ஆனா திஷாக்கு நடந்த ஆக்சிடென்ட் அபிக்கு எப்படி தெரிய வந்துச்சு? இவங்க எந்த அடிப்படையில உங்களை அரெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு இவங்க எந்த இன்வெஸ்டிகேஷனுமே பண்ணலையா? யாரோ கேஸ் கொடுத்தாங்களா, உடனே எஃப்ஐஆர் போட்டு உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாம். யூ நோ ஒன் திங், இவங்க யார்கிட்டயும் பணத்தை வாங்கிட்டு நம்ம பேரை கெடுக்கிறதுக்காக கேஸ் போட்டிருக்காங்க. நீங்க யார்கிட்ட இருந்து பணம் வாங்குனீங்க அதை முதல்ல சொல்லுங்க. இவங்க கண்ணு முன்னாடி நிக்க கூடாது, வெளியே போக சொல்லுங்க. இல்லனா இவங்க மேலே நான் கேஸ் போட்டுருவேன். வாய் மூடுறியா? என்னால அமைதியா இருக்க முடியாது, ஏன்னா நான் சொல்றது உண்மை. அப்புறம் உங்களுக்கு நான் ஒன்னு சொல்றேன். நான் இப்போ லாஸ்டா வார்னிங் தரேன். திரும்பவும் நீ இதே மாதிரி பேசிக்கிட்டு இருந்த, என்னையும் நீ ப்ளேம் பண்ணனா அதுக்கப்புறம் நான் உன் மேல என்ன பண்ணுவீங்க? ரியா, வாய மூடு. யாருக்காகவும் இல்லனாலும் எனக்காகவாவது வாய மூடு ப்ளீஸ். ஹலோ இன்ஸ்பெக்டர், இவர்தான் எங்களோட லாயர். உட்காருங்க. எங்க கிட்ட மிஸ்ஸஸ் ஆலியா கண்ணாவோட பெயில் ஆர்டர் இருக்கு. இந்த நேரத்தில் எப்படி பெயில் கிடைச்சது? ஸ்பெஷல் பெர்மிஷன்னால கிடைச்சது. நான் ஆலியா கண்ணாவை அரெஸ்ட் பண்ணதுக்காக பணம் வாங்கிட்டேன்னு நீ என் மேல பழி சொன்னல. ஆனா இப்ப இவங்களை ரிலீஸ் பண்ண இன்னொருத்தவங்க பணம் வாங்கியிருக்காங்க. அதுக்கு நான் சொல்றேன், நீங்க என் கிளைண்ட்ஸ் கிட்டயோ இல்ல அவங்க ஃபேமிலி கிட்டயோ இப்படி பேசுறது முறையில்லை. அட விடுங்க சார், பேசட்டும். மிரண்டுட்டாங்க. இவங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு பிடிச்சிருக்காங்க, இவ்வளவு ஈஸியா வெளியே எடுத்துட்டாங்களேன்னு யோசிக்கிறாங்க. கான்ஸ்டபிள், அவங்கள வெளியே விடுங்க. ரியா, நாளைக்கு நம்ம தேங்க்ஸ் விக்ரம். ஓகே, யூ வெல்கம். வா போலாம். வக்கீல் சார், மத்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் நீங்களே இவர்கிட்ட பார்த்து பேசி முடிச்சிருங்க. நான் பாத்துக்கிறேன். நான் கார்ல வெயிட் பண்றேன். ஓகே, சீக்கிரம் வந்துருங்க. நான் லைஃப்ல ரொம்ப மோசமா வெறுத்தது அந்த பிரக்யாவை மட்டும்தான். இப்ப இந்த பிராச்சி நியூ எடிக்ஷன் மாதிரி வந்திருக்கா. பிரக்யோட லைஃப்ல நான் எப்படி விளையாடினேனோ அதே மாதிரி நான் பிராச்சியோட லைஃப்லயும் பண்ண போறேன். உன்னை ஏதாவது பண்ணுவேன் பிராச்சி. பிரச்சனை எனக்கு மட்டும் இருந்தப்போ நான் அதை பெருசாவே எடுத்துக்கல. ஆனா இந்த தடவை நீ அத்தையை கஷ்டப்படுத்திருக்க. திஷா, தேங்க் காட் நீ முடிச்சிட்ட. என்னாச்சு திஷா? ஏதாவது பெயின் இருக்கா? நான் டாக்டர் கூப்பிடவா? பூரப் நேத்து ராத்திரில இருந்து இங்கதான் இருக்கான். நான் உன்கிட்ட சொல்லணும்ன்ற அவசியம் இல்ல. முன்னாடி உன் மேல எவ்வளவு அக்கறை வச்சிருந்தாரோ அதே அக்கறையை இப்பவும் வச்சிருக்காரு. ஆக்சிடென்ட் ஆனது என்னமோ உனக்குதான், ஆனா அதோட வலி அவனுக்குதான். உனக்கு ஏற்பட்ட இந்த ஆக்சிடென்ட்னால அவன் மனசளவுல ரொம்ப பாதிச்சிருக்கான். இப்ப நீ முழிச்சிருக்கிறத பார்த்தா அவனோட வேதனை குறையும். How are you feeling? டாக்டர், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். Yes, sure. என் மேல உனக்கு எந்த கோவம் இல்லையே? இப்ப இல்ல. தலையில பயங்கரமா அடிபட்டுடுச்சுன்னா ரொம்ப வலிக்கும். காயம் பட்டுடுச்சுல்ல.
திஷா, நான் சரிதாம்மா கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். பிராச்சியும் ரொம்ப டென்ஷனா இருப்பா. அக்கா நீங்க வீட்டுக்கு போங்க. எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஐம் ஓகே. எங்க போகணும் எங்க போக கூடாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். நான் சரிதாமாக்கு ஃபோன் பண்ணிட்டு வரேன். இங்க பாருங்க, நீங்களும் வீட்டுக்கு போங்க. நான் நல்லா இருக்கேன். நான் இங்க வந்துட்டேன். நீங்க வீட்டுக்கு போயிட்டு இப்போ ரெஸ்ட் எடுக்கலாம். அப்புறம் நீங்க வந்ததுக்கு அப்புறம் நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். நீங்க கிளம்புங்க. இங்க ரித்திக் இருக்கான்ல, தேவைப்பட்ட உங்களை வர சொல்றேன். பாத்துக்கோ, ஏதாவது தேவைன்னு எனக்கு ஃபோன் பண்ணு. யா, தேங்க்ஸ். டேக் கேர். ஹலோ. திஷா எப்படி இருக்கா? திஷா நல்லா இருக்கா. இன்ஃபேக்ட் நான் இப்பதான் வீட்டுக்கு போறேன். வீட்டுல ஆலியா அப்செட்டா இருப்பா. நேத்துல இருந்து நான் அவளுக்கு ஃபோனும் பண்ணல, நான் எங்க இருக்குன்னு சொல்லவும் இல்ல. வீட்டுக்கு போனா என்ன நடக்கும்னு தெரியல. நீ என்ன சொல்ற புறப்பு? உனக்கு விஷயமே தெரியாதா? நேத்து ராத்திரி ஆலியாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, திஷாவை ஆக்சிடென்ட் பண்ணதுக்கு. வாட்? ஆலியாவை ரிலீஸ் பண்றதுக்காக ரியா எனக்கு கால் பண்ணா, ஹெல்ப் பண்ண சொல்லி என்கிட்ட சொன்னா. நீ தான் ரிலீஸ் பண்ண நினைச்ச? இல்ல இத பத்தி எனக்கு எதுவுமே தெரியாதே. அப்புறம் அபி, உனக்கு எனக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் தான். ஆலியா வண்டி ஓட்டானா கண்டிப்பா அவ ஆக்சிடென்ட் பண்ண மாட்டானே. அதனாலதான் நான் அவளுக்கு உதவி பண்ணல. அவ இத வேணும்னே தான் செஞ்சிருக்கா. ரியா அவளை ரிலீஸ் பண்ண சொல்லி சொன்னா, பட் ஐ டிடன்ட் டு இட். ஒருவேளை ரியா தான் ரிலீஸ் பண்ணிருப்பா. ஆலியா செஞ்சது கொஞ்சம் கூட சரியில்லை. சரி, நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். அப்புறம் நீ எப்ப வர? இன்னைக்கு ராத்திரி. சரி, நீ வந்ததுக்கு அப்புறம் நேர்ல பேசுவோம். ரிஷி, மது அக்காவை உன்னோட ரூம்ல வச்சுதானே அட்டாக் பண்ணாங்க. அப்புறம் மது அக்கா யாரோ பையன்னு சொன்னாங்க. நீ என்ன நினைக்கிற? அது ஏதாவது பையனா இருக்குமா இல்ல பிரியங்காவா இருக்குமா? இப்ப என்னோட பிலிம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அதுவும் என்னோட பேரோட. இப்ப சித்தப்ஸ்க்கு பிரஷர் அதிகமாகும், ரிஷி அரெஸ்ட் ஆவான். உன்னால நான் இந்த சின்ன லாட்ஜ்ல நோந்துகிட்டு இருக்கேன், ஆனா நீ நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருக்க. அன்னைக்கு உனக்கு நேரம் நல்லா இருந்துச்சு, அதான் உன் வேலைக்காரி வந்தனால நீ தப்பிச்சிட்ட. இல்லன்னா நான் உன்னை நிரந்தரமா தூங்க வச்சிருப்பேன். ஆனா எந்த உலகத்துல ரிஷி இல்லையோ அந்த உலகத்துல நான் வாழ மாட்டேன். நீ செத்ததும் நானும் சூசைட் பண்ணிப்பேன். ஆனா நான் இப்போ உயிரோட இருக்கேன். பாவம் டென்ஷன்ல சித்தப்ஸ் நான் உங்களுக்கு போன் பண்ணி சொல்ல முடிஞ்சா ரிஷியை அரெஸ்ட் பண்ண சொல்லி நீங்க என்னோட நியூஸ படிங்கன்னு சொல்லிருப்பேன். பட் வெயிட் a minute. என் டைரி எங்க இருக்கு? ஒருவேளை என்னோட டைரி சித்தப்ஸ் கையில கிடைச்சிருந்தா ரிஷிக்கு நேரம் தூக்கு தண்டனை கிடைச்சிருக்கும். ஆனா அப்படி எதுவும் நடக்கல. அப்ப சித்தப்ஸ் இந்த விஷயத்த சீரியஸா எடுக்கல. என் கேஸ்ல அவர் கவனத்தை செலுத்தவே இல்ல. இங்க பாருங்க சித்தப்ஸ், என்ன கோவப்படுத்தாதீங்க. ஒருவேளை என்னோட கோபம் அதிகமாயிடுச்சுன்னா என்னோட மொத்த கோவத்தையும் உங்க மேல இல்ல, உங்க பொண்ணு ரியா மேல படும்.